கிட்ஸ் பெஸ்டினுடைய வேற லெவல் இயர் அண்ட் காம்போ இப்போவும் சேல் இருந்துட்டு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, இதை யாராவது கணவன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மனைவிக்கு ஒரு அரை மணி நேரம் கிச்சனில் ஏதாவது வேலை இருக்கும், 10 நிமிஷம் விசில் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை குழந்தைகள் ஒரு 10 நிமிஷம் தான் விளையாட வேண்டியதாக இருக்கும். அதற்கான ஒரு மேக்னெட் மெக்கானிக்கல் அலாம் அப்படிங்கிறது தான். இதில் டைம் நம்ம செட் பண்ணி வைக்க முடியும். 5 நிமிஷம் வச்சுட்டோன்னா 5 நிமிஷத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக ஒரு அலாம் அடிக்கும். இதுக்கு பேட்ரி அது எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நம்ம கீ கொடுப்போம்ல, அதே மாதிரி தான். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் அப்டேட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்போ உக்ரைனுக்கான F-16 விமானங்கள் எங்கே நிற்கிறது அப்படிங்கிறது தான். பொதுவாக லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது தான் இப்போ கூடுதலாக உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுக்குள்ளே அவங்களுடைய ஏர்பேஸை அடிக்கிறதுக்கு நேற்று 6 ATACMS அப்படியே ஏவி விட்ட உடனே ரஷ்யா ஓர்சனிக்கை திருப்பி உக்ரைன் மேலே அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு பயம் இருக்குது. இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒருவேளை போலந்து பக்கம் திரும்புமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பயத்தில் அமெரிக்கா எப்படி அவங்களுடைய காய்நகர்த்தலை செய்து போலந்து வழியாக ஒரு டிஃபென்ஸ் டீலை ஓகே பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி டூப்ஸ் பார்த்துடலாமா? அமெரிக்கா மற்றும் பிற மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை எப்படியாவது ஓரங்கட்டிடணும், ரஷ்யாவினுடைய வரலாறு இத்துடன் முடிந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் உக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் கூட ஒரு 52 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வருடத்துக்கு தேவையான இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் இன்னும் பல உதவிகள் உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் அமெரிக்கா 20 பில்லியன் 30 பில்லியன் சொல்லி சும்மா வாண்டராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் வேணால் இது வேணால் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருந்தோம். அதை விடலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது. உக்ரைனுக்கான அடுத்த கட்ட உதவியாக இப்போது எல்லாரும் சேர்ந்து உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய உளவு அமைப்பை கொஞ்சம் கட்டமைக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய உளவு நெட்வொர்க்கை உடைப்பதற்கான முயற்சிகளில் பல நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நேட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்க பயாலஜி அப்படிங்கிற ஒரு வேர்டை அவங்களுடைய கம்ப்ளீட் கைடில் சேர்க்க போகிறார்கள் என்கிற தகவலையும் நேட்டோ வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ உக்ரைனுக்கான உதவிகள் அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் லாங் ரேஞ்ச் வெப்பனை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய கோபம் அதிகரிக்கும். அதனால தான் ஓர்சனிக் அப்படிங்கிற மிசைல் மறுபடியும் ரஷ்யாவால் ஏவப்படும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் உக்ரைனுக்கான F-16 விமானங்கள் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன? அது உக்ரைனுக்குள்ளேயே இருந்திருந்தது என்றால் கண்டிப்பாக ரஷ்யா அடிச்சிருப்பாங்களே. போலந்து வர இந்த யுத்தம் பரவுவதற்கான வாய்ப்புகள் எதுக்கு அப்படின்னு கேட்டால் F-16 விமானம் போலந்தினுடைய சில விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி போலந்து அவங்களுடைய F-16 விமானத்தை கொஞ்சம் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. ஒரு விமானம் திடீர்னு பார்த்தா தீப்பற்றி எரிந்தது. அவங்களுடைய பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தில் ரஷ்யாவினுடைய ஏவுகணை வந்து அடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய F-16 விமானம் எல்லாமே கருகி போனது. இதே மாதிரி F-16 விமானத்தை ஏன் ரஷ்யா கூடுதலாக இன்னும் அழிக்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்டால், F-16 விமானத்தை வச்சு இந்த முக்கியமான பஃபர் ஜோன்ஸ் இல்லாட்டி ரஷ்யா பிடித்திருக்கக்கூடிய ஜோன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த ஜோன்ஸில் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலை. தாக்குதலே நடத்தாத F-16 விமானத்தை அழிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா விட்டுருக்கலாம். இது முதல் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது, உக்ரைனுக்குள்ள F-16 நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் நிறைய ஓடுதளங்களையும் அதே நேரத்தில் ரகசியமாக சில ஓடுதளங்களையும் அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. இந்த ரகசியமான ஓடுதளங்கள் ரகசியமாக இந்த F-16 நிப்பாட்டி வைப்பதற்கான அந்த ஷெட் அப்படிங்கிறது எல்லாமே பூமிக்கு அடியிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பின இந்த நேரத்தில் தான் கிடையாது, போலந்தினுடைய ஏர்பேஸில் தான் இந்த F-16 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். குறிப்பாக 23rd டாக்டிக்கல் ஏவியேஷன் பேஸில் தான் இந்த F-16 ரக விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், ரொம்ப ஈஸியாக இந்த F-16 விமானத்தை உக்ரைனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த இடம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட்டுடன் தான் F-16 விமானம் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. சரி, அப்போ போலந்துக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கான திறன் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, நேரம் வரும் அப்படின்னு சொல்லி போலந்தும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா போலந்துக்கிட்ட சொல்கிறாங்க, எப்போ வேணாலும் உன்னை அடிச்சிடலாம்ப்பா, நீ பேசாமல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியதானே, வேணால் நம்ம MQ-9B ரீப்பர்லாம் நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த MQ-9B ஸ்கை கார்டியன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இப்போது போலந்துக்கு கொடுப்பதை அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 310 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான டீல். MQ-9B ஸ்கை கார்டியன் அப்படிங்கிற இந்த ட்ரோன் போலந்துக்கு கொடுக்கப்படும். எந்த விதத்திலும் அதுக்கான கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை வச்சு ரஷ்யாவை உளவு பார்க்கலாம். வேணும்
வேணும்னா அட்டாக் டைமில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்களாம்? போலந்துக்கு கொடுத்துருக்காங்களாம். இந்த கான்ட்ராக்டில் போலந்தும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டதாகவும் சீக்கிரமாக அதனுடைய டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஃபீனிக்ஸ் யூனிட் தான். இந்த ஃபீனிக்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய ரொம்ப முக்கியமான யூனிட். நம்ம ஊரில் கேமிங் விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுலேருந்து கண்டிப்பாக கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குப்பா அப்படிங்கிறத உலகம் உணர்ந்த அந்த போர் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா இந்த கேமிங் விளையாடும்போது நம்ம ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் விளையாடுற அந்த ஒரு நேக்கு போக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு டீமே இருக்குது. அதே மாதிரி ஒரு டீம் தான் இந்த ஃபீனிக்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரோன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல ரொம்ப கூடுதலாக இருக்கணும், ரஷ்யாவை எப்படி இந்த ட்ரோன் வழியாக அடித்து துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் உக்ரைன் டெப்ளாய் பண்ணக்கூடிய யூனிட் தான் இந்த ஃபீனிக்ஸ் யூனிட். ஸோ இப்போ ஃபீனிக்ஸ் யூனிட் மிகப்பெரிய அளவில் உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் சீக்கிரமாக ஃபீனிக்ஸ் யூனிட் ரஷ்யாவில் பல இடங்களில் தாக்குதலை நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஸோ ஃபீனிக்ஸ் யூனிட் ஆக்டிவேட் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஒரு காலகட்டத்தில் வேக்னார் குரூப் எப்படிலாம் பேசப்பட்டதோ அதே மாதிரி உக்ரைனில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் யூனிட் தான். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் யூனிட் வந்திருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அடுத்ததாக ரஷ்யா எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கேள்வியாக மட்டும்தான் இருக்குது, நம்மகிட்டையும் பதில் கிடையாது. கடைசியாக இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கு. ரஷ்யா எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க? யுத்தம் நடக்குது, எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் ரஷ்யா இவ்வளவு சம்பாத்தியத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட், வேறு யாருடையும் கிடையாது, உக்ரைனுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய ஸ்டடியை நடத்தியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் ஒரு ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க உக்ரைன். அது என்ன ஷேடோ ஃப்ளீட்? ரஷ்யாவினுடைய கப்பல். அந்த ரஷ்யாவினுடைய கப்பல் ஒரு கடலுக்குள் வரும்போது அது ரஷ்யாவினுடைய கப்பல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ரஷ்யாவினுடைய எரிபொருளை ஏற்றிட்டு வருது இந்த கப்பல். இந்த கப்பலுக்கு மேற்குலக நாடுகளில் அனுமதி கிடையாது. இந்த கப்பல்லேருந்து வரக்கூடிய எரிபொருட்கள் கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் சப்ளை செய்வதாக இருந்தது என்றால் அது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைக்கு எதிரானது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு ரஷ்யாவினுடைய கப்பலை ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய கடல் எல்லைக்குள் வர்றதை நிப்பாட்டிடுவாங்க. பட் அதே நேரத்தில் இந்த ரஷ்யாவினுடைய கப்பல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வேறு சில கப்பல்களுடன் ஸ்வாப் செய்யப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய எரிபொருள் அங்கே மாற்றப்படுகிறது. ஆனால் இப்படி மாற்றப்படக்கூடிய கப்பல் ரஷ்யாவினுடையதா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். இது வேறு நாடுகளுடைய லைசன்ஸுடன் வேறு நாடுகளுடைய கொடியுடன் வரக்கூடிய கப்பலாக இருக்கும். 1-2 கப்பல்லாம் இப்படி கிடையாதாங்க. கப்பல்னால் சாதாரண கப்பல் கிடையாது, இதெல்லாம் ராட்சத கப்பல். ஸோ இந்த ராட்சத கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷேடோ ஃப்ளீட்டில் கிட்டத்தட்ட 238 வெசல்ஸை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? உக்ரைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 238 வெசல்ஸ் தான் ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட். இதன் வழியாக ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா ஈஸியாக அவங்களுடைய ஆயில், அவங்களுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் பல ட்ரேட் அப்படிங்கிறத இந்த கப்பல் வழியாக ரஷ்யாவால் செய்ய முடியுமா? இதை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்நேஷ்னல் சட்டப்படி இதை தடுக்கவே முடியாது. அமெரிக்கா ரஷ்யாவினுடைய கப்பலுக்கு தான் பொருளாதார தடை போட்டிருக்காங்களே தவிர எல்லா நாட்டு கப்பலுக்கும் பொருளாதார தடை போடலை. பிளாக் சீல இந்த மாதிரியான கப்பல் வருவதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அதற்கான சட்டம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் வாட்டர் அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கப்பல் எங்கே போகிறதுக்குனாலும் சுதந்திரம் இருக்குது. அதே இது ரஷ்யா கப்பலாக இல்லை என்றால் நிச்சயமாக அதை வரவேற்பதற்கு எல்லா நாடுகளும் தயாராக இருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது விலை மதிப்பற்ற அவங்களுடைய எரிபொருள். இந்த எரிபொருள் இல்லாமல் தான் இன்றைக்கி பல நாடுகளிலும் திண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகள் அவங்களுடைய பொருளாதாரத்தில் துண்டு விழுவதற்கான காரணம் என்ன? ரஷ்யாவிடமிருந்து விலை குறைவாக கிடைத்த கச்சா எண்ணெய், எரிபொருட்கள், கேஸ் அப்படிங்கிறது கிடைக்காம போனது தான். அதனால் வேறு சில நாடுகளை நம்பி அந்த நாடுகள் இருக்காங்க. ஸோ வேறு சில நாடுகள்னால் ஈஸியாக அவங்க நாட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்துட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லை, சுற்றி வளைச்சி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இதுவே எக்ஸ்ட்ராவாக செலவாகுது. எக்ஸ்ட்ராவாக செலவாகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் வாங்கும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. அப்போ மக்களுடன் அந்த வாங்கும் திறன் பாதிக்கப்படுவதால் சாதாரண மக்கள் இல்லாட்டி ஒரு மிடில் கிளாஸில், மேற்குலக நாடுகள்லையும் மிடில் கிளாஸ்லாம் இருக்குது, அந்த மிடில் கிளாஸில் வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு உட்படுகிறார்கள். இதுதான் பல சிக்கல்களுக்கும் காரணம். இதனால தான் பல அரசாங்கங்களும் கவிழ்கிறது, பல எலெக்ஷனும் சில ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான ரிசல்ட்டை தருகிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்காங்க ரஷ்யா.
238 ஷேடோ கப்பல் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கை ரஷ்யா கண்காணிக்கிறது, அதை வைத்து கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லும்போது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா? அப்படியே நிப்பாட்டுங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களால இதை நிப்பாட்ட முடியாது. இந்த ஷேடோ ஃப்ளீட் இல்லாட்டி ஷேடோ வெசல்ஸ் அப்படிங்கிறத அவங்க நிப்பாட்டாமல் இருப்பதற்கான காரணம் ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியம் இதை நிப்பாட்டாததுக்கான காரணம் பிளாக் மார்க்கெட் வழியாவது நமக்கு இவ்வளோண்டு ஒரு எனர்ஜி கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறது தான். இன்னொன்று, அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை விட கொடுமைகளை அமெரிக்கா பல நாடுகளில் செய்து வருகிறது. கண்டிப்பாக ரஷ்யா என்ன செய்வாங்க, அந்த இடத்தெல்லாம் எடுத்து அந்த வீக் பாயிண்ட்லாம் வச்சு அமெரிக்காவை கண்டிப்பாக லாக் பண்ண வைப்பாங்க. இது தேவையில்லாத விஷயம். இன்டர்நேஷ்னல் சட்டப்படி இது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த நாடும் அமெரிக்காவையும் குறை சொல்ல முடியாது, ரஷ்யாவை எதிர்த்து அதிகமாக அவங்களால பேசவும் முடியாது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறதுல ரஷ்யாவை ஒரு கிங்காக பார்க்கிறது உக்ரைன். ஸோ உக்ரைனுடைய இந்த கண்டுபிடிப்புனால ரஷ்யாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது. பட் இந்த ஷேடோ வெசல்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப டேட்டாவாக உக்ரைன் கையில் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த டேட்டாவை அமெரிக்காவுக்கோ இல்லாட்டி வேறு மேற்குலக நாடுகளுக்கோ கொடுத்து அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொருளாதார தடையோ இல்லாட்டி முக்கியமான சிக்கலையோ உருவாக்குகிறார்கள் என்றால் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ ஓவராலாக ரஷ்யாவை அழிக்க முடியுமா என்று கேட்டால் அழிப்பதற்கு சில நாடுகள் தயாராக இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பில்லியன் கணக்கில் உதவிகள் உக்ரைனுக்கு கிடைக்கப் போகின்றன. உக்ரைனுக்கான உதவிகளாக பல கப்பல்களும் இல்லாட்டி பல விதமான விமானங்களும் வேறு சில நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தல், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வருகை, இது எல்லாமே உக்ரைன் ரஷ்யா போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள வியூகம் நம்ம வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மெக்கானிக்கல் அலாம் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. விலையை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மெக்கானிக்கல் தான், பேட்டரி கிடையாது. ஸோ இதை ரொம்ப ரஃபாலாம் யூஸ் பண்ணக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.